சின்ன மருமகள். ஸோ எல்லாரும் ஆசைப்பட்ட மாரி, இப்போது தமிழ்ச்செல்விய ஒட்டு மொத்தமா பழி வாங்கிட்டாங்க ஈஸ்வரி. தமிழ்ச்செல்விய பத்தி என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே ஈஸ்வரி சபையில பேசி தமிழ்ச்செல்விய ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டாங்க. இப்போது தமிழ்ச்செல்விக்கு ஆதரவா அந்த சேதுவ ராஜாங்கத்திட்ட சொல்லி ஒட்டு மொத்தமா சேதுவையும், ராஜாங்கத்தையும் பிரிச்சுட்டாங்க. இனிமே உனக்கு எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. நீ பண்ண விஷயத்தினால நான் ஒட்டுமொத்தமா செத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் சேதுவை மனசாலேயே பேசி நோக்கடிச்சிட்டாரு. சேதுவும் கண் கலங்கி அப்படியே நில குறைஞ்சி போய் கிடக்குறாரு. இதை பார்த்த ஈஸ்வரி குடும்பத்துக்கு அப்பா நாம் எதிர்பார்த்து எல்லாமே நடந்து போச்சுடா. ஒரு வழியாக இந்த சேதுவையும் ராஜாங்கத்தையும் பிரிச்சுட்டோம். சூரியனையும் சந்திரனையும் பிரித்த மாதிரி இவங்க 2 பேரும் பிரித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இப்போ நல்ல எதிர்காலம் வந்திருக்கு. இனிமே ராஜாங்கத்தோட வாரிசா போஸாக இருக்க போகிறான். இனிமே போஸை நாம் இந்த சொத்துக்கு அதிபராக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சித்ரா பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த தமிழ்ச்செல்வி இருக்காத வேலைக்காரி, அந்த வேலைக்காரி ஓடுகாலிக்கு எவ்வளோ தனவாட்டு இருந்தால் இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துருப்பா. சேதுவை காதலிச்சு கல்யாணம் பண்ணி டாக்டருக்கு படிக்கிறதும் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு 5 வயதில் ஹோட்டலா? எவன் அப்பா வீட்டு காசு எவன் அப்புறம் செலவு பண்ணுறது? வாங்க போய் அந்த ஓடுகாலி தமிழ்ச்செல்வியை 4 வார்த்தை நாக்கப்புற மாதிரி கெட்டுரும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி, சித்ரா அப்புறம் போஸ் 3 பேரும் போகிறாங்க. போனால் அங்கே தமிழ்ச்செல்வி, ச்சே நம்மளால சேதுக்கு இவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சே, எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு புலம்பிகிட்டே இருப்பார். இப்போது அவரே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க தமிழ்ச்செல்வியை பார்த்து அங்கே போயிட்டு ஈஸ்வரி சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. சொடக்கு போட்ட உடனே டக்குன்னு தமிழ்ச்செல்வி ஏஞ்சி நிற்கிறாங்க. என்னடி என்ன அப்படியே உடஞ்சி போயிட்ட, அப்படியே துள்ளி குதிப்ப, அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீயும் சரியான கைக்காரி தாண்டி. சேதுவை வளைச்சி போட்டது மட்டும் இல்லாமல் டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துருக்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹோட்டல் வைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துருக்க, இன்னும் என்ன ஊரில் வயக்காடெலாம் வாங்கி போட்டிருக்கியா? ஆனால் உன்னையும் நாங்கள் எப்படியே விட்டுருந்தோன்னு வச்சுக்கேன், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தெல்லாம் இருக்காது, நீ வேறு மாதிரி போயிருப்ப. அதனால தான் ஆண்டவன் ஒன்றா அதுக்குள்ளே தட்டி வச்சுட்டான். நீயும் லேசுப்பட்ட இல்லடி, நல்லா கைக்காரி தான் நீனு அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க. தமிழ்ச்செல்வியால் ஒன்றுமே பேச முடியல. ஆனால் உங்கள் அப்பா உன்னை நல்லா தான் வளர்த்துருக்கான். எப்படி கீ கொடுத்தா எப்படி ஆடணுங்கிற மாதிரி செதுவியே மயக்கிருக்கே, அப்படியே மினிக்கிறனியாடி அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி பேசுகிறாங்க. தமிழ்ச்செல்வி ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்னடி இப்படி ஆடுவ, இப்போ அமைதியாக இருக்க? உன் ஆட்டத்தில் நான் ஒரு வழியாக அடக்கி ஒடுக்கிட்டேனா? இப்போது ராஜாங்கமும் சேதுவையுமே பிரிச்சுட்டேன், நீ மட்டும்தான் பாக்கி. அடுத்தது ஒன்றையும் பாரு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வீட்டை விட்டு சேதுவே உன்னை கழுத்தை பிடிச்சி சொல்லி தருவான். அதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பா அம்மா 3 பேரும் அந்த ஹோட்டல்னு இல்லாமல் நடுத்தரில் பிச்சை எடுப்பீங்க. பார்க்க தானே போகிறோம் தராங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சிரிக்க, என்னத்த ரொம்ப ஆட்டம் போகிறீங்களா, ரொம்ப சிரிக்கிறீங்க, காற்று ஒரே பக்கமே அடிக்காதத்த. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி நான் கொடுக்க தான் போகிறேன். இப்போ என்ன, சேதுவை ராஜாங்க மாமாட்டேருந்து பிரிச்சுட்டோம், அதனால் இந்த சொத்தை எல்லாம் தான் பையன் கூட வச்சு ஆட்டையை போட்டுடலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படி தானே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, ஈஸ்வரிங்க உடனே ஆடி போயிடுறா. என்ன நம்ம நினச்ச எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்ன ரொம்ப வாய் ஓவராக போகுது அப்படின்னு சொல்ல, தெரியும் அத்தை, உங்களுடைய பிளான் எல்லாமே அதுதான். சேதுவை குடிக்க வச்சிடணும், குடிகாரனா மாற்றிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். அப்போ தான் நம்ம புள்ளி வச்சு இந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போட முடியும். அப்போ தான் நாம் ஜாலியாக இருக்கலாம். இதுதானே உங்கள் திட்டம். இந்த திட்டம் நான் இருக்க வரைக்கும் பலிக்காதத்த. நீங்கள் வேணா பாருங்கள், நாளை பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் ராஜாங்க மாமாவே வந்து சேதுவை கட்டி பிடிச்சி, நீ தாண்டா என் புள்ள, நீ தாண்டா என் வாரிசு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவார். அப்புறம் உங்களுடைய பகல் கனவு எல்லாத்தையுமே நான் ஒட்டு மொத்தமாக கனவாக ஆக்க போகிறேன், பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்றும் பேசாமல் அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தமிழ்ச்செல்வி சுரக்க போகிறாங்க. என்னத்த பேச முடியாமல் தகச்சு போயிட்டீங்க, என்ன ஓவராக ஆடிட்டோமே நினைக்கிறீங்களா? இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கு இதை தாண்டி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. ஈஸ்வரியால் ஒன்றுமே பேச முடியல. உடனே ஈஸ்வரி அமைதியாக வராங்க. சித்ரா உடனே, என்னம்மா இவனுமோ இப்படி பேசுகிறா, இவள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, என்ன பண்ணுவோம்மா இவன்னு சொல்ல, அதுதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல, இவன் லேசுப்பட்டவளடி, இவன் அவ்வளோ சீக்கிரம் எதையும் சொல்ல மாட்டா, இவன் இந்தளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறேன்னா ஏதோ பண்ண போகிறா சித்ரா, என்ன பண்ண போகிறான் தாண்டி தெரில. நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது சேதுவையும் ராஜாங்கத்தையும் பிரிச்சுருக்கோம், இவன் என்னமோ அசால்ட்டாக காலைல விடிஞ்சா பாருங்க சேது ராஜாங்கம் ஒன்று செஞ்சுருவான்னு சொல்கிறா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேடி. நாம் வேறு அடிக்கடி ஏதாவது ஒரு பிளான் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் இவ டக்குன்னு அசால்ட்டாக எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டு போயிடுறா.
இந்த ஊரில் போஸ் பண்ணது இதெல்லாம் போய் ஆதாரத்தோட சொல்லுவாளோ? என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஐயோ, இவன் வேறு நம்மளை தூங்கவே விட மாட்டாள் நிம்மதியான்னு சொல்லி ஈஸ்வரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சித்ரா சொல்கிறாங்க, அம்மா அவள் என்னம்மா பண்ணிட போகிறா, நீ ஃப்ரீயாக விடுமா, படுவா, காலை இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு தூக்கமே வரல. அப்படியே காலைல எழுந்துச்சி பார்க்குறாங்க, தமிழ்ச்செல்வியை காணோம். போஸ் சொல்கிறான், அம்மா அது தமிழ்ச்செல்வி காணுமா, என்ன பண்ணியிருப்பா, எங்கே போயிருப்பா, ஒருவேளை வீட்டு விட்டு ஓடி இருப்பாளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், அவளாவது ஓடுறதாவது, என்ன பண்ணுறான்னு தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி 2 வக்கீல் அழைச்சிட்டு வராங்க. 2 வக்கீல் அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி உள்ளே வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ராஜாங்கமும் ஒரு ஆள் சேர்ந்து வராங்க. அப்பத்தான் வந்து, ஏ புள்ள, ஏன் இப்போ நடுப்பு வீட்டில் வந்து கத்திட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா பார்த்தா இவங்க வக்கீல், இவங்க 2 பேரும் எனக்காக இங்கே வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க, என்ன விஷயம் இப்போ அப்படிங்க. வக்கீல் சார் அந்த லெட்டரை படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். வக்கீல் உடனே படிக்கிறாங்க. இது மாதிரி தமிழ்ச்செல்வியாக்க நான் சேதுவை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு இப்போது மனசார அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. எனக்கு வயசான எங்கள் அம்மா அப்பா கூட இருக்க தான் ஆசை. அதனால் முழு மனதோட சம்மதத்தோட நான் இப்போது தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கும் சேதுக்கும் இனிமேல் சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லை. அதனால் மனப்பூர்வமாக பிரியலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சேதுவும் இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சிடலாம். அப்புறம் 2 பேருக்கு எனக்கு சம்மதம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் சொல்லவும், ஒரு பக்கம் இங்கே அப்பத்தா அப்படியே அதிர்ச்சி அடையாங்க. ஒரு பக்கம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சந்தோஷம் தாங்கலை. அப்பா, நாம் எதிர்பார்த்ததை அவளே பண்ணுறாடா, ரொம்ப சந்தோஷம், எப்படியும் சேதுவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி தாமரை நினைக்கிறாங்க. ஈஸ்வரி ஒன்று, என்னடி சித்ரா நைட் என்னமோ அப்படி பேசுனா, இப்போ என்னமோ விவாகரத்து பண்ணிட்டு கிளம்புன்னு முடிவு பண்ணிட்டா. சரி என்னமோ போ, இப்போ கிளம்புனா நல்லது தான் நமக்கு, எப்படியோ நம்ம வழி ஃப்ரீ ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சேதுவால் ஒன்றுமே பேச முடியல. கருப்பு ஒன்று, தமிழ்ச்செல்வி என்னம்மா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒன்று, என்னடி நினச்சிட்டு நீ மனசில், உன் வயிற்றில் இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது, நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு விவாகரத்து பண்ண போகிறேன்னு சொல்கிற, என்ன நினச்சிட்டு நீ மனசில்ங்கிறாங்க. சாவித்திரி ஒன்று, ஐயோ அம்மா வேறு விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, நான் முடிவு பண்ணதான், நான் கிளம்ப போகிறேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மாமாட்ட 2 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க. மாமா, உங்களுக்கு என் மேலே பிடிக்கலை, நான் பேசுறது கேட்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் நான் சொல்கிறது மட்டும் காலம் வைக்கிங்க. எனக்கு இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு ஆசை இல்லை மாமா, உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும்னு ஆசை இல்லை, உங்களை அவமதிக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு படிக்கணுங்கிறது ஆசை, அதனால் கல்யாணத்தை நிப்பாட்ட நினச்சேன். ஆனால் மற்றபடி இந்த குடும்பத்தை வந்து வாழக்கூடாது, இந்த குடும்பத்தை கலைக்கணும், உங்களை கைது பண்ணணும், உங்களை அவமதிக்கணும்னு நான் சத்தியமாக நினச்சதில்ல மாமா. என் வயிற்றில் உள்ள குழந்தை சத்தியமாக நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை. சத்தியமாக நான் இந்த குடும்பத்தை மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் ஏதோ நம்மலாம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல மாமா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆக மொத்தம் என்னால் தான் நீங்கள் சேதுவை வெறுத்து ஒதுக்குறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா மாமா, நாங்கள் சேர்ந்து இருந்தப்பையும் சரி, எப்போதுமே உங்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். மூச்சுக்கு 3 வாட்டி எங்கள் அப்பா அதை பண்ணுவார் இதை பண்ணுவான்னு அப்பாவை தெரியுமா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார் மாமா. ஆனால் அவர் என் மேலே இருந்த அன்பில் தான் ஏதோ பண்ணிட்டாரு. அதுவும் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கேன்னு நம்பிக்கையில் பண்ணிட்டாரு. மற்றபடி அவர் உங்களை அவமதிக்கணும் எதுவுமே பண்ணவே இல்லை மாமா. தயவு செஞ்சு எனக்காக அவர் மன்னிச்சு ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன தானே உங்கள் வாழ்க்கை போச்சுன்னு சொல்கிறீங்க, நானே இனிமேல் இருக்க மாட்டேன், நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். நான் திரும்ப ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு என்ன பதில் எனக்கே தெரியும், இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். நான் முக்கியம் நினச்சிங்கன்னா இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுருங்க. உங்கள் அப்பா தான் முக்கியம் நினச்சிங்கன்னா இந்த பத்திரத்தில் இப்போவே கையெழுத்து போடுங்க, நான் கிளம்பிகிட்டே இருக்கேன்னு சொல்ல, உடனே அந்த இடத்துல அப்பா தான் சொல்கிறாங்க, டேய் சேது, கையெழுத்து போட வேண்டாம்டா, இருடா பேசிப்போம், நம்ம குடும்பத்தில் வாரிசு இந்த வயிற்று வளருதுடான்னு சொல்ல, சேது ஒன்று எல்லாரும் சொல்கிறாங்க, சேது அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டு தமிழ்ச்செல்வி ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்ல, சேது ஒன்று, என்னது பத்திரத்தை கிழிச்சு போடணுமா, அதுக்கு நான் உசிரியை விட்டுருவேன், உசுறு முக்கியமா அவன் முக்கியமானு கேட்டால் எனக்கு உசுறு தான் முக்கியம், அந்த உசுறு எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவை தவிர எனக்கு யாரும் முக்கியம்னு சொல்லிட்டு பத்திரத்தை சைனை போட்டு கிளம்பு முதல்னு சொல்கிறாரு. அதை பார்த்த ராஜாங்கத்துக்கு அப்போ தான் புரியுது, சேது நம்ம மேலே எந்தளவுக்கு உயிரை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவளுக்காக அப்பாவை தூக்கி போட்டோன்னு நினச்சோம், ஆனால் அவளுக்காக அப்பாவை தான் முக்கியம்னு சொல்லி அவளே தூக்கி போகிறான்னா நாம தான் நம்ம பிள்ளை தப்பாக நினச்சோம்னு சொல்லி சேது ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுவார். அதை பார்த்த ஈஸ்வரி அப்படியே நில குறைஞ்சி போயிடறாங்க. அவள் சொன்ன மாதிரி கடைசியில் ஆசை சாதிச்சிட்டாளே, நம்ம திட்டம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ண போன்னு தெரியாமல் திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, போடா போய் தமிழ்ச்செல்வி அழைச்சிட்டு வாப்போ, எனக்கு என் அறிவுக்குனே திறந்துட்டா,
ஆக மொத்தத்தில் நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் தமிழ்ச்செல்வியை. ஆனால் இன்னைக்கு யார் முக்கியங்கிறத இப்போ நிரூபிச்சுட்டு அவள் கிளம்பி போகிறா. அவள் தான் நம்ம வீட்டு மருமக. போய் அழைச்சிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லி சேதுவை அனுப்பிடுறாரு. தமிழ்ச்செல்வி அப்போ தான் வீட்டு விட்டு வெளில போகிறாங்க. தமிழ்ச்செல்வியை உடனே போய் சேது கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு. என்னை மன்னிச்சிரு தமிழ், நானும் எல்லார் மேலேயும் சேர்ந்துட்டு உன்னை தப்பாக நினச்சிட்டேன். நீ தான் என் பொண்டாட்டி, வா உள்ள அப்படின்னு சொல்லி சேது ரொம்ப ஆசையாக அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்து சாவித்திரி, தாமரை, அப்புறம் ஈஸ்வரி, போஸு, சித்ரான்னு சொல்லி எல்லாருமே பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, நான் போட்ட சபதத்தில் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. அப்படியே ஈஸ்வரி தோற்று போயிட்டோம்லான்னு சொல்லி ரொம்ப விரக்தியில் அப்படியே ஒன்றும் பேச முடியாமல் தகைச்சு போய் நிற்கிறாங்க.